அரசாங்கம் அதை கவனமாக கண்காணித்து எவ்வளவு டாலர் வங்கியிடம் இருக்கின்றது, மத்திய வங்கியிடம் இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த வாகனங்களின் மீதான இறக்குமதி தடை மேலும் மேலும் தளர்த்தப்படுமா. ஆனால் மக்கள் உடனடியாக தாங்கள் அபரிமிதமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது உடனடியாக தங்களுக்கு நிவாரணம் வேணும் என்று அடிப்படை சம்பளத்தை நிலையாக வைத்துக் கொண்டு கொடுப்பனவுகள் அலவன்ஸுகளை நீங்கள் கூட்டிக் கொண்டிருந்தால் ஒருவர் ஓய்வு வரும்போது அந்த ஓய்வூதிய தொகை வந்து அவருடைய அடிப்படை சம்பளத்தில் ஒரு வீதமாகத்தான் கணிக்கப்படும். ஆகவே அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அதை இந்த அரசாங்கமாவது மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது யாழ்ப்பாண மன்னா மீனவர் சொல்கிறார்கள், யுத்தம் முடிந்து கடல் வலையை தடைச்சட்டமெல்லாம் நீக்கப்பட்டு நாங்கள் சிறிய சிறிய படகுகளோட போய் பார்த்தால் அங்கே மிகப்பெரிய படகுகளோட இந்திய மீனவர் நிற்கிறார்கள். ஏற்றுமதி அதிகரிக்க முடியாத கட்டத்தில் இலங்கை இருக்கின்றது. இலங்கை ஏற்றுமதி செய்கிற பொருட்கள்லாம் மலிவான பொருட்கள், ஆடைகளாக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம், எல்லாம் மலிவான பொருட்கள். இலங்கையின் வர்த்தக கட்டமைப்பு இலங்கைக்கு சாதகமாகவே இல்லை. நிச்சயமாக இலங்கையின் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடையத்தான் போகுது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் அன்பான வணக்கம். நீண்ட காலமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகன இறக்குமதிகளுக்கான புதிய அனுமதியானது இலங்கை அரசால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட வாகனங்களை கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்கள் இருப்பதாக எல்லோரும் கூறுகின்றார்கள். வாகன இறக்குமதிக்கான விசேட வர்த்தமானி வெளியாகி இருக்கின்றது. அதற்குரிய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்போது நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை எப்படி சாதாரண நாட்டு பிரஜைகள் கடந்து செல்வார்? அதாவது வாகன இறக்குமதிக்கான தடை நீண்ட காலமாக இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி உருவான காலத்திலிருந்து வெளிநாட்டு செலாவணி, அதாவது அந்நிய செலாவணி வெளியே செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தடை முன்னே அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது ரெண்டு விஷயம். ஒன்று, ஓரளவுக்கு வங்கியிடமும் மத்திய வங்கியிடமும் ஓரளவுக்கு அந்நிய செலாவணி இருக்கின்றது. அதை விட IMF உடைய நிபந்தனையும் இருக்கின்றது, வாகனங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட வேண்டும் என்று. இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதை தவிர இப்போ வரி வருமானத்தை அரசாங்கம் அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அப்படி பார்த்தால் வாகனங்கள் மீது இறக்குமதி தடை நீக்கப்படும் போது டாலர் வெளியேறும் நிச்சயமாக. அதே நேரம் ஒவ்வொரு வாகனமும் துறைமுகத்துக்கு வரும்போது இலங்கை ரூபாயில் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடைக்கும். ஆக அந்த வரிகள் என்ன உங்களுக்கு தெரியும், அது மிக அளவிலான வரி. அந்த வரி கூடுதலாக விதிக்கப்படும் போது இலங்கை அரசாங்கம் IMF சொன்ன அந்த டார்கெட் 13 வீதத்துக்கு செல்ல வேண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக என்பதை அடைய முற்படுகின்றது. அதனால்தான் இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியும், வாகனங்களின் CC அடிப்படையில், கெப்பாசிட்டி அடிப்படையில் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி மட்டும்தான் இருந்தது. அதை விட ஆடம்பர வாகனங்களுக்கு லக்ஸரி டேக்ஸ், ஆடம்பர வரியும் இருந்தது. அது சாதாரண சிறிய வாகனங்களுக்கு இல்லை. அந்த ஆடம்பர வரி ஒரு வரி 2 வரி இருந்தது. இப்பொழுது இந்த 2 வரிகளை தவிர இன்னும் 2 வரிகள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக வெட், வேல்யூடட் டேக்ஸ், பெறுமதி கூட்டப்பட்ட வரி வந்து இப்பொழுது 18 வீதம். அந்த வரியும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட போகின்றது. இதை விட இன்னொரு வரி சில விட சுங்க தீர்வையாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வீதம் 20-25 வீதமாக இருக்கலாம். அந்த வரியும் வரப்போகின்றது. ஆகவே சிறிய வாகனங்களுக்கு 3 வரி, ஏன்னா சிறிய வாகனங்களுக்கு ஆடம்பர வரி இல்லை. ஏனைய வாகனங்களுக்கு எல்லாத்துக்கும் 4 வரி, ஆடம்பர வரி உட்பட. ஆகவே வாகனங்களுக்கான இறக்குமதி வரி கூடும்போது விலைகளும் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆகவே எழுந்தமானத்தில் பெருமளவுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை பலருக்கு ஏற்பட போகின்றது. அதே நேரம் செல்வந்தர்கள் கூடுதலாக இறக்குமதி செய்யப்படும் போது அவர்கள் வரி கூடுதலாக செலுத்தப் போகிறார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு வரி வருமானம் வரப்போகின்றது. ஆகவே இந்த நீங்கள் எதிர்பார்ப்பது போல டாலர் நிச்சயமாக வெளியேறும். ஆனால் அரசாங்கம் அதை கவனமாக கண்காணித்து எவ்வளவு டாலர் வங்கியிடம் இருக்கின்றது, மத்திய வங்கியிடம் இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த வாகனங்களின் மீதான இறக்குமதி தடை மேலும் மேலும் தளர்த்தப்படுமா அல்லது இதே மாதிரி போகுமா என்பதை நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு தான் தீர்மானிக்க போகின்றது.
குறிப்பாக இந்த வாகன இறக்குமதியின் போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் டொலரினுடைய கையிருப்பானது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இருக்கின்றது என்று. மத்திய வங்கியினுடைய டொலர் கையிருப்பானது இப்போது ஓரளவு சீராக இருப்பதாகவே கூறப்படுகின்றது. உல்லாச பயணிகளின் வருகை, அந்நிய செலாவணிகள் ஈட்டியது, கடனை மீளச் செலுத்தாமையினால் அந்த உயர்வானது அடைந்திருக்கின்றது. வாகன இறக்குமதியின் பின்னர் அந்த நிலைமையில் தளர்வு ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா, அல்லது கடனை மீளச் செலுத்தும் வரைக்கும் அந்த நிலையான வைப்பு என்பது ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும்? உண்மையிலேயே வாகன இறக்குமதிக்கான நிதியை மத்திய வங்கி வழங்கப் போவது இல்லை. அது வங்கிகள், சாதாரண வங்கிகள், இலங்கையில் உள்ள ஏனைய வங்கிகள் தான் அந்த எல்சி என்று சொல்வார்கள், லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று. அந்த எல்சி எல்லாம் எல்லோரும் திறப்பது அந்த வங்கியிடம் இருக்கு. அந்த வங்கியிடம் இப்பொழுது டாலர் இருக்கின்றது. உல்லாச பயணிகள் வருகிறார்கள், வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இங்கே பணம் அனுப்புகிறார். அந்த பணங்கள் எல்லாம் சாதாரண வங்கியிடம் நாம் வருவதை ஒழிய மத்திய வங்கிக்கு வருவதில்லை. ஆனால் மத்திய வங்கிக்கு தெரியும் ஒவ்வொரு வங்கியிடம் எவ்வளவு எவ்வளவு டாலர் இருக்குன்னு சொல்லி. மத்திய வங்கி காலத்துக்கு காலம் அந்த நியமங்களை கொண்டு வந்து அந்த வரும் டாலரில் ஒரு 10% எங்களிடம் தர வேண்டும், அதுக்குரிய ரூபாயை நாங்கள் தருவோம் என்று சொல்லுவது வழமை. அந்த வீதத்தை மத்திய வங்கி காலத்துக்கு காலம் மாற்றலாம். வங்கியிடம் பற்றாக்குறை வரும்போது மத்திய வங்கி தன்னிடம் உள்ள டாலரை கொடுத்து விட்டு ரூபாயை வாங்குவதெல்லாம் வழமைதான். ஆகவே மத்திய வங்கி அந்த கண்காணிப்பை செய்யும். ஆகவே எல்லோரும் எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட் திறக்கப் போவது மத்திய வங்கியில் அல்ல, சாதாரண வங்கிகளிடம். வங்கிகளிடம் எவ்வளவு டாலர் இருக்கின்றது என்பது மத்திய வங்கிக்கு தெரியும். ஒரு அளவுக்குத்தான் மத்திய வங்கி அதை விட்டு பிடிக்கும். கூடுதலாக டாலர் வெளியேறுது என்று சொன்னால் அவர்கள் மேலும் தடை இருக்குவார்கள். ஆகவே அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதும் வங்கிகள் ஊடாகத்தான். அத்தியாவசிய பொருட்கள், வாகனங்கள் தவிர்ந்த மருந்து பொருட்களாக இருக்கலாம், பெட்ரோலியமாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், இந்த அத்தியாவசிய பொருட்கள் தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் அரசாங்கம். அப்ப மத்திய அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான டாலரை வங்கிகள் வைத்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் மத்திய வங்கி இந்த வாகனங்கள் மீதான தடையை மேலும் இருக்குவதா மேலும் தளர்த்துவதா என்பதை தீர்மானிக்கும். ஆகவே அந்த கண்காணிப்பு நிச்சயமா இருக்க போகின்றது. இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. வாகன இறக்குமதி செய்யப்பட்டவுடன் புதிய மற்றும் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதா, அல்லது வாகன விலை குறைவை எப்போது பொதுமக்கள் எதிர்பார்க்கும்? உங்களுக்கு தெரியும், வாகனங்கள விலை பெருமளவு குறைய வாய்ப்பில்லை. ஆனால் 5 வருடம் பழமையான வாகனங்களும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து வர இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற பழைய வாகனங்களுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் புதிய வாகனங்கள் பெருமளவுக்கு குறைய வாய்ப்பில்லை, அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வாகன சந்தையில மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், நான் சொல்வது போல வரிகள் கடுமையாக இருப்பதால் எல்லோரும் இறக்குமதி செய்ய வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சார் நிபுணர்களுக்கெல்லாம் அந்த பெர்மிட் சிஸ்டம் இருக்கின்றது. எல்லோரும் பெர்மிட் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜப்பான்ல இருந்து வாகனம் இறக்குமதி செய்தால் ஜப்பான் விலைக்கு ₹1 கூட வரி செலுத்தாமல் தான் அவர்கள் மிகப்பெரிய ஆடம்பர வாகனங்களை இவ்வளவு காலம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வசதி கிடையாது. அதை விட தொழிற்சார் நிபுணர்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒருக்கா அவர்களுக்கு அந்த சலுகை அடிப்படையில் அவர்கள் முழு வரியும் செலுத்த தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட வரியை, பாராளுமன்ற உறுப்பினர் போல அல்ல, இது வரி சலுகை. அது வரி இல்லாத பெர்மிட், டியூட்டி ஃப்ரீ. இது டியூட்டி இருக்கும், வரி இருக்கும், ஆனால் வரி வீதம் குறைந்திருக்கும். ஆகவே ஆயிரக்கணக்கான தொழிற்சாலை நிபுணர்கள் அந்த அந்த பெர்மிட்டை வைத்திருக்கிறார்கள். அதற்குரிய அனுமதியும் வழங்கப்படவில்லை அவர்கள். ஆகவே அவர்களும் இறக்குமதி செய்ய முடியாது இப்போதைக்கு. ஆகவே அதிக அளவு விலையை, அதிக அளவு வரியை செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் இப்பொழுது இறக்குமதி செய்ய போகிறார்கள். ஆகவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும், தொழிற்சாலை நிபுணர்கள் வந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் கையில் இருக்கிற முழு வாகனத்தையும், அவருடைய வாகனம் 6 வருஷம் 7 வருஷம் பழமையானது, அந்த வாகனங்கள் முழுக்க அவர்கள் மிக விரைவாக விற்க தொடங்குவார்கள். அதெல்லாம் இன்னும் நடைபெற தொடங்கவில்லை. ஆகவே வாகன சந்தையில் பெரியொரு மாற்றம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 12 லட்சங்களுக்கு ஜப்பான் வாகனத்தை வாங்கும் நிலை வரும் என்று கூறிய ஜனாதிபதி தற்போது வாக்குறுதிகளை மறந்துவிட்டார். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துடைய வாதம் நாங்கள் இப்பொழுதுதான் 2 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்பது. ஆனால் மக்கள் உடனடியாக தாங்கள் அபரிமிதமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது உடனடியாக தங்களுக்கு நிவாரணம் வேணும் என்று. உங்களுக்கு தெரியும், சம்பள அறிவிப்பெல்லாம் மிக விரைவாக வழங்கப்படும் என்று சொன்னதெல்லாம், வாக்குறுதி அளிக்கப்பட்டதெல்லாம் உண்மை. பல வாக்குறுதிகளாகவே இருக்கின்றன. சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதும் இப்பொழுது அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கும் போது பேசுவது அங்கே அவர்களுடைய ஆலோசகர்கள் இல்லை, நீங்கள் விரும்பினதே பேசலாம். ஆனால் அரசாங்கம் என்று வரும்போது உங்களை சுற்றி ஆலோசகர்கள் இருப்பார்கள்.
அந்த ஆலோசகர்களின் வார்த்தைகளை அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் தட்ட முடியாது. ட்ரம் வெளியிலிருந்து சொன்னது வேற, வெள்ள மாளிகைக்கு போன பிறகு செய்கிறது வேற. ஏன்னா அங்கே ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இலகுவாக தட்ட இயலாது. ஆகவே எதிர்க்கட்சி அறிவுக்குள்ள சொன்ன விஷயங்களை எல்லாம் இப்பொழுது அரசாங்கம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தா அது என்ன பொறுத்தவரை சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர்கள் இப்போதும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பலமான எதிர்க்கட்சி மனநிலையிலிருந்து மீண்டு வரவில்லை. 76 வருஷமா உங்களுக்கு தெரியும், காட்சி 2 கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. இவர்கள் 71ஆம் ஆண்டிலிருந்து வெளியில தெரிந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவில்லை. நிர்வாக அதிகாரிகள் அனைவருமே ஒன்று பச்சை கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஈழ கட்சியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய ஆதரவாளர்கள் மிக குறைவானவர்கள். ஆகவே அதெல்லாம் நீண்ட காலத்துக்கு ஒரு ஆட்சியில் இருக்கும்போது தான் தங்களுடைய ஆதரவாளர்களை அல்லது தங்களுக்கு சார்பானவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில வேளை அந்த விஷயத்தில் அவர்கள் தடுமாறுவது போல் நிச்சயமாக தெரிகின்றது. அது எந்த அளவு தூரம் நாட்டை பாதிக்கப் போகின்றது, எவ்வளவு காலம் அதற்கு எடுக்கப் போகிறார்கள், மக்கள் என்ன நினைக்கப் போகிறார்கள், மக்கள் நிச்சயமாக இவர்களுக்கு காலவாசம் தேவை என்றால் 2 மாதத்துக்குள்ள நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறார்களா, அல்லது ஓரளவு பரவாயில்லை விட்டு பிடிப்போம் என்று நினைக்கிறார்களா என்பதெல்லாம் வரவு செலவு திட்டம் எங்களுக்கு சொல்ல போகின்றது. வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான வாக்குறுதிகள் கொள்கைகள் அமுல்படுத்த போகின்றன என்றதெல்லாம் இன்னொரு 2 மாதத்தில் எங்களுக்கு தெரிய போகின்றது. காலம் பதில் சொல்ல போகின்றது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 அன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பாதீட்டில் ஓய்வூதியக்காரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிப்பு இணைக்கப்பட்டுள்ளதா? சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பின் கீழ் இந்த பாதீடு தயாரிக்கப்படும் போது இவை சாத்தியம். ஒரு விடயம், இப்ப அவர்கள் உங்களுக்கு தெரியும், வரியை சிறிய அளவு மாற்றம் செய்திருக்கிறார்கள். இது கடந்த அரசாங்கத்தினால் IMF பேசி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் நிச்சயமாக செய்திருக்கிறார்கள். சில வரி அதிகரிப்பையும் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில நிச்சயமாக சம்பள அதிகரிப்பு இருக்கும். எனக்கு கிடைக்கும் தகவலின்படி சம்பளம் நிச்சயமாக அதிகரிப்பு இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு, அது அடிப்படை சம்பளத்தில் ஒரு வீதமாக இருக்க போகின்றதா, அல்லது ஒரு இவ்வளவு காலம் நடந்தது மாதிரி காலத்துக்கு காலம் வழங்கப்பட்ட அலவன்ஸ் கொடுப்பனவாக வரப்போகின்றதா என்ற எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கமாவது தங்களுடைய அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா அடிப்படை சம்பளத்தை வைத்துக் கொண்டுதான் ஓய்வூதிய தொகை நிர்ணயிக்கப்படும். அடிப்படை சம்பளத்தை நிலையாக வைத்துக் கொண்டு கொடுப்பனவுகள் அலவன்ஸுகளை நீங்கள் கூட்டிக் கொண்டிருந்தால் ஒருவர் ஓய்வு வரும்போது அந்த ஓய்வூதிய தொகை வந்து அவருடைய அடிப்படை சம்பளத்தில் ஒரு வீதமாகத்தான் கணிக்கப்படும். ஆகவே அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அதை இந்த அரசாங்கமாவது மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். தங்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கூறியது போல பெரும்பாலும் அதிகரிப்பு அடிப்படை சம்பளத்தில் இருக்கக்கூடும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி செய்யாவிட்டால் அந்த அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 15-16 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோபம் நிச்சயமாக வரப்போகின்றது. அதே நேரம் தனியார் துறை 16 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? ஓய்வூதியக்காரர்களை நிச்சயமாக எல்லோரும் கைவிட்டு விட முடியாது. என்றால் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட தொகைதான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஓய்வூதியக்காரர்களுக்கு பலர் வந்து வயோதிபம் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கின்றன. அது அவர்களை இலகுவாக கைவிட்டு விட முடியாது. அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது. எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய வரவு செலவு திட்டத்தை கொடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அரசினுடைய தடுமாற்றத்தினுடைய வார்த்தைகளா இவை? நான் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன், அவை தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் வீட்டில் வளர்க்கும் நமது செல்ல பிராணிகளும் காரணம். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டார். வீடுகளில் தேங்காய் பால், தேங்காய் சம்பல் செய்வதனால் தேங்காய் வீண் விரயமாகிறது. கைத்தொழில் பிரதி அமைச்சர் சமரங்க அபேசயிங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தேசிய மக்கள் சக்தி ஒரு திறமையான கட்சி. நாம் ஒரு சிக்கலை கண்டால் அந்த பிரச்சனைக்கான பதில்களை விரைவாக கண்டுபிடிப்போம். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி துஷாரி ஜெயசிங்க குறிப்பிடுகின்றார். அதே போன்று JVP கட்சியினுடைய மூத்த அரசியல் பிரமுகரும் தற்போதைய அமைச்சருமான KD லால்காந்த குறிப்பிடுகின்றார், பியர் உற்பத்திக்கு அரிசி மிக மிக அவசியம் என்று. கோழிகளுக்கு அரிசியை மட்டும் கொடுத்தால் அவை இடும் முட்டைகள் மஞ்சக்கருக்கள் வெள்ளைகளாக மாறும் என்று குறிப்பிடுகின்றார் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடக பேச்சாளர். அதே போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு கருத்தும் அங்கே முன்வைக்கப்படுகின்றது. இறக்குமதி தொடர்பில், ஏற்றுமதி தொடர்பில். இலங்கையை பொறுத்தவரையில் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு மிகவும் அழகிய தீவு என்றுதான் எல்லோரும் குறிப்பிடுவார்கள். ஆனாலும் கூட இன்று இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. நாட்டில் மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு காரணம் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் தேவையான அளவு தரத்துக்கு ஏற்ப உற்பத்தி செய்யப்படாமையாகும். சுனில் ஹந்துனத்தி குறிப்பிடுகின்றார்.
இவற்றை தடுமாற்றம் என்று குறிப்பிடுவதா, அல்லது அவர்களுக்கு இன்னும் அனுபவம் காணாது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதா? நாங்கள் இந்த இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒவ்வொரு அமைச்சரும் சொன்ன கருத்தை மறுதளித்தோ அல்லது அது ஆதரித்தோ பேச இங்கே முற்படவில்லை. ஆனால் பொதுவாக சில விஷயங்களை சொல்ல நான் முற்படுகிறேன். அரிசியை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துடைய வாதம் என்னென்றால் இலங்கையில் 2 வகையான பொருட்களை மக்கள் நுகருகிறார்கள். ஒன்று உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள், அது உப்பா இருக்கலாம், புளியா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம். அடுத்தது இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள், பெட்ரோல் மற்ற எரிவாயு போன்ற பொருட்கள். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் உங்களுக்கு தெரியும், அரிசியை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலத்தில் அரிசி ஒரு நுகர்வு பொருளாக தான் இருந்தது. ஏன்னா ஒன்று கையால் குத்தி சாப்பிட்ட காலம் இருந்தது. அதை விட சிறிய சிறிய மில் ஆலைகளும் குற்றப்பட்டது. இப்பொழுது மிகப்பெரிய இயந்திரங்களை எல்லாம் எல்லோரும் வைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய மில் ஆலைகள் எல்லாம் வந்துவிட்டன. இப்பொழுது அரிசி ஒரு முதலீட்டு பொருளாக ஆகிவிட்டது. உணவுப் பொருட்களை தாண்டி ஒரு முதலீட்டு பொருள். அப்ப அங்கே அரிசி ஆலை உரிமையாளர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு உருவாகிவிட்டார்கள். ஆகவே அவர்களெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் எங்கள் நாட்டில் இல்லை. என்ன இப்படி என்ன உங்களுக்கு தெரியும், இது 1970-77ஆம் ஆண்டுகள் கட்டுப்பாடுடைய பொருளாதாரம் அல்ல, இப்பொழுது சந்தை பொருளாதாரம். அப்ப அவர்களெல்லாம் நீங்கள் அரிசி வைத்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய சட்டங்கள் இல்லை. ஒன்று. அப்ப இது அரிசி பிரச்சனை. அடுத்தது இப்பொழுது தெரியும், மழை பெய்து கொண்டிருக்கின்றது, வடகிழக்கில் கடுமையான வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது, காலநிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், உடனடியாக அரிசி பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டத்துக்கு இருக்கின்றது. அதே மாதிரி புத்தளம் உங்களுக்கு தெரியும் போன்ற இடங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது. உப்புலேயும் உங்களுக்கு தெரியும், வெள்ளம் வந்தால் உப்பு பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களில் காலநிலை எல்லாம் பாதிக்குது. தேங்காயும் அதே பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், தேங்காயை பொறுத்தளவில் கோட்டபாய அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது ரசாயன வளமாக்கியுள்ள தடை 2 வருஷத்துக்கு இருந்தது. அப்பொழுது இந்த பெருந்தோட்டக்காரர்கள் வளமாக்கி இடவில்லை. பிறகு விலை கூடி விட்டது. இப்பொழுது 10,000 போதாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஒரு 50% தான் பசலையிடுவதாகவும் என்னுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இனிமேல் இப்ப பசலையிடும் போது இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த 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 மரங்கள் காய்க்க தொடங்கும். அந்த பலனை நீங்க அனுபவிக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், தேங்காய்கள் எங்களுக்கு தெரியும் உள்நாட்டு பொருள், உள்நாட்டு நுகர்வு பொருளை தாண்டி இப்பொழுது ஏற்றுமதி செய்யக்கூடிய வெளிநாட்டில் தேங்காய்க்கு கூடிய விலை இருக்கின்றது. தேங்காய் பாலாக அல்லது வேறு பொருளாக எல்லாம் எங்களுடைய இளைஞர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். அதை கட்டுப்படுத்தினால் இந்தோனேஷியா அல்லது பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் அந்த சந்தையை கைப்பற்றி விடும். ஆகவே அதை கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஏன்னா எங்களுக்கு டாலரும் தேவை. அரிசி நீங்க சொன்ன பியர் கதை, உல்லாச பயணிகளுக்கு பியர் கொடுப்பதற்கு அரிசி பயன்படுத்தப்பட வேண்டும், அப்போதான் எங்களுக்கு டாலர் வரும்னு சொல்லுகிறார்கள். மக்களுடைய உணவுப் பொருட்களும் தேவை, நிச்சயமா உணவு தான் முக்கியமானது. ஆனால் அரிசியை பியருக்கு கொடுக்காவிட்டால் உல்லாச பயணிகளுக்கு பியரை இறக்குமதி செய்ய வேண்டி வரும். ஆகவே அங்கே டாலர் இல்லாமல் போகும், அவர்கள் வேறு நாட்டுக்கு போவார்கள் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகின்றது. ஆகவே எல்லாமே சிக்கலாக இருக்கின்றது. உடனடியாக அரசாங்கத்துடைய வாதம் வேணும்னா 2 மாதம் தான் வந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி உடனடியாக அரிசி உற்பத்தி செய்வது, தேங்காய் உற்பத்தி செய்வதற்கு தென்னை மரங்கள் நாடுவதற்கு 5 வருடம் தேவை, உடனடியாக நாங்கள் எப்படி இதை செய்வது என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்லுவதில் நீங்கள் மக்கள் சார்பாக கேட்கும் கேள்வி நியாயமானது. ஆகவே அரசாங்க பக்கத்தில் சொல்ற விடயங்களையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் ஒன்றாக நாங்கள் வைத்து பார்த்தால் இதுக்குள்ள அரிசியில் அரசியல் தேவையில்லை. உண்மையாக பிரச்சனை இருக்கின்றது. ஆனா உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள்ல உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன விடயங்களையும் வைத்து பாருங்கள். அதை விட புளியை எடுத்துக்கொள்ளுங்கள். புளிக்கு யாருமே பெரும்பாலும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிராமப்புறங்கள்ல எல்லாரும் அந்த புளியெல்லாம் செய்யலாம். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு பரிதாபமான கட்டத்தில் இந்த நாடு இருக்கின்றது. மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி மீன்பிடி. இலங்கையில் எத்தனை மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கின்றது? மிரிசை இருக்கின்றது, வாழைச்சேனை இருக்கின்றது, மயிலட்டி இருக்கின்றது. இதை விட ஆழ்கடல் எல்லாம் பெரிய அளவுக்கு இலங்கை தீவா இருந்து கொண்டு வளர்க்கவே இல்லை. நாங்கள் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு இருக்கின்றது. இப்பொழுதல்ல, நான் பாசிக்குடாக்கு ஒரு தரம் சென்றிருந்தேன். அங்கிருந்து கணவாய் எல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்து இறங்கி கொண்டிருந்தன. அது எங்கட நாட்டு பிடிக்கப்படுற மீன் கணவாய் எல்லாம் போன்றவை இல்லை, போதாமல் இருக்கு. என்றால் இந்த நாடு தன்னை அதுக்கு தயார்படுத்தவில்லை. ஆழ்கடல் மீன்பிடி பெருசா இல்லை. ஆகவே இது என்ன செய்வது? வடமாகாண மீனவர்களுடைய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்திய ரோலர் படகுகளையும் இந்திய படகுகளையும் இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசு, நீங்கள் கூறுவது போன்று பேராசிரியர் அவர்களே, மீன் இறக்குமதி செய்யப்படுகிறது இலங்கையில் என்று வடமாகாணத்தில் சொல்லுகின்றார்கள் மீனவர்கள். எங்களுடைய எல்லைகளுக்குள் இந்திய மீனவர்களை அனுமதிக்காதீர்கள், நாங்கள் அந்த மீன்களை பிடித்து உங்களுக்கே தருகின்றோம் என்கின்றார்கள். அதற்கு ஒரு முறையான சட்டத்தை கடைபிடியுங்கள் என்கின்றார்கள்.
கடந்த வாரம் கூட 100க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் ரோலர் படகுகள் முல்லைத்தீவு பகுதியில் இருந்திருக்கின்றன. மீன்பிடித்துறை அமைச்சரை தொடர்பு கொண்ட போது அவர் கூறியிருக்கிறார், உங்கள் அனைவருக்கும் நான் இன்சூரன்ஸ் செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற அந்த சூழ்நிலையை அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகளுக்கு சில விடயங்களை கையாளுவதில் ஏன் இன்னும் அவர்கள் அந்த முறையான படிமுறையை கையாண்டால் சில விடயங்களிலிருந்து ஓரளவு பொருளாதாரத்தை ஈட்டலாம் அல்லவா? இதுல பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கின்றன. நான் இது இது சம்பந்தப்பட்ட பலருடன் பேசியிருக்கின்றேன் கடந்த காலத்தில். எனக்கு அந்த பிரச்சனை வடிவா தெரியும். மன்னார், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வடகடல் இறந்து கொண்டிருக்கின்றது என்று பல நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த பொட்டம் ரோலிங் அதை பயன்படுத்தும் போது அந்த யாழ்ப்பாணத்தை, மன்னாரை, அந்த உங்களுக்கு தெரியும் போச் கடல் அடித்தள மேடை மன்னாருக்கு பக்கத்தமாக இருக்கின்றது. பேதுரு கடல் அடித்தள மேடை என்று நாங்கள் படித்த காலத்தில் ஞாபகம் இருக்கின்றது. பருத்துறைக்கு அண்மையாகவும் அந்த கடல் அடித்தள மேடை இருக்கின்றது. ரெண்டுத்திலேயும் அந்த தாவரங்கள் எல்லாம் வளரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே அங்கே மீனுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்திய பக்கத்தில் முன்னுக்கு நாட்டு படகுகள் விடுறார்கள், பிறகு கற்பாறைகள் வருகின்றன. இந்திய மீனவர்கள் அவர்கள் இங்கே வந்து ஆக வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். யுத்த காலத்தில் நிலைமை மோசம் இருந்தபடியால் அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது யாழ்ப்பாண மன்னார் மீனவர் சொல்கிறார்கள், யுத்தம் முடிந்து கடல் வலையை தடைச்சாட்டமெல்லாம் நீக்கப்பட்டு நாங்கள் சிறிய சிறிய படகுகளோட போய் பார்த்தால் அங்கே மிகப்பெரிய படகுகளோட இந்திய மீனவர்கள் நிற்கிறார்கள். எங்களால் அவர்களோட போட்டி போட முடியவில்லை. அதே போல உங்களுக்கு தெரியும், கடற்படையினரும் ஆரம்ப காலம் போல அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறாங்க. என்னிடம் பல கூறியிருக்கிறார்கள், ஒரு துப்பாக்கி கூட, ஒரு சன்னம் கூட நாங்கள் பயன்படுத்தலாம். நேற்று அல்லது இன்று நான் இப்போ பார்த்தேன், இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 தமிழக மீனவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எங்களுடைய ஆயுதங்களை பறிக்க முற்பட்டார்கள், நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினோம். 15 பேர் நினைக்கிறேன் கைது செய்யப்பட்டு என்று நீதிமன்றத்தில் வழக்குக்கு வந்திருக்கின்றது. ஆகவே ஒரு குறுகிய கடற்பரப்பில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் போட்டி போடும் போது உங்களுக்கு தெரியும், கடல்ல எல்லையே வரையறுக்க முடியாது. ஆனால் இந்திய மீனவர்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லை தாண்டி யாழ்ப்பாணத்தில் மன்னாரில் நிற்கிறோம் என்று தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் அப்படி சொல்லுவதில்லை. அங்கு அரசியல்வாதிகள் அப்படி சொல்லுவதில்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு மீன் பிடிக்க போகிறீர்கள், மன்னாருக்கு என்று சொல்லுவதில்லை. அவர்கள் கச்சதீவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கால் இருப்பதும் தமிழர்கள், இங்கே இருப்பதும் தமிழர்கள். ஆகவே இதை மிக இறுக்கமாக கடைப்பிடிக்க முடியாத கட்டத்தில் அந்த நாடும் இருக்கின்றது, இந்த நாடும் இருக்கின்றது. என்றால் இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை அவர்கள் கைது செய்யும் போது இந்திய கடற்படை அங்கே, ஏன்னா இந்திய கடற்படை மன்னாருக்கு வரையலாது, பருத்துறைக்கு வரையலாது. ஆகவே மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்கள். ஏன்னா மீன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது எந்த நாட்டு மீன் எந்த நாட்டில் உருவாகுது என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே இது நீண்ட காலமாக இருக்க போகின்றது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில குஜராத் மீனவர்கள் அங்கால போது இந்தியாவில் வரும்போது கைது செய்யப்படுகிறார்கள். அந்த நிலைமை இங்கே இல்லை. ஏன்னா உடனடியாக கைது செய்யப்படுவது, விடுதலை செய்யப்படுவது, இலங்கை மீனவர்கள் அங்கால போவது மிக மிக குறைவு. ஆகவே இந்த பிரச்சனை இலகுவாக தீர்க்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையாக இலங்கை மீனவர்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் யுத்தத்துக்கு பிறகும் அந்த மீன்பிடியின் மூலம் தங்களுடைய வருமானத்தை கூட்ட முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள். யுத்த காலத்தில் 30 வருஷம் அந்த மீனவர்கள் பெருமளவு படகுகளை எல்லாம், பெரிய பெரிய படகுகளை எல்லாம் கொள்வனை செய்ய முடியவில்லை. இப்பொழுது புதிய அரசாங்கத்தின் கையில் அந்த நிலைமை வந்திருக்கின்றது. இலகுவாக கையாள முடியாத நிலைமையில இந்த வடபகுதி மீன்பிடி இருக்கின்றது என்பதை மட்டும் நான் கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை ரூபாவினுடைய நிலை தொடர்பில் புளூம்பெர்க் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்ற விடயமானது 2024ஆம் ஆண்டில் முதலிடத்தை பெற்ற பின்னர் ஜனவரி மாதம் 4வது வாரத்தின் இறுதியில் இந்த நிலைமை பதிவாகி இருக்கின்றது. இதன்படி 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 24ஆம் தேதி இறுதியில் ரூபாய் 1.72 எதிர்மறை நிலையை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த மோசமான செயல்திறன் கொண்ட வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக ஆர்ஜென்டினாவின் நாணயம் இருப்பதுடன் துருக்கியின் நாணயம் ஆகியவை முறையே 1.46 மற்றும் 0.89 எதிர்மறையான புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. இலங்கை நாணயமும் ஒரு பாதகமான நிலை என்று கூறப்படுகின்றது. ரூபாவினுடைய நிலை, இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகள் தொடர்பிலும் இந்த தரவுகளையும் எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கு? நீங்க சொன்ன ஆர்ஜென்டினாவுக்கு நான் போய் வந்தேன், அதே போல கொலம்பியாவுக்கும் போய் வந்தேன், மிக அண்மையில் நான் இந்தோனேஷியாவுக்கு போய் வந்தேன். இந்த 3 நாடுகளுமே மிக மோசமான பணவீக்கத்தை சந்தித்த நாடுகள் தான். இந்தோனேஷியாவில் நாங்கள் 5000 ரூபா போல, அங்கே இருப்பதெல்லாம் 1 லட்சம் இந்தோனேஷியன் ரூபாயா, எல்லாம் 1 லட்சம் தான். 1 லட்சம் தான் ஆகப்பெரிய தொகை. அப்போ எல்லோரும் மிகப்பெரிய தொகையைத்தான் அங்கே கூறுகிறார்கள். என்ன பொருள் எடுத்தாலும் ஒரு சாப்பாடு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், இப்படிதான் அந்த விலை இருக்கின்றது. அதே மாதிரி தான் ஆர்ஜென்டினா, கொலம்பியாவில் எல்லாம் எக்கச்சக்கமான அந்த பூச்சியங்கள் இருக்கின்றது. மிக மோசமான பணவீக்கத்தை சந்தித்த நாடுகள். ஆனால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் 76% போன
பணவீக்கம் குறைந்து விட்டது. நான் நினைக்கவில்லை இலங்கையில பணவீக்கம் 300, 400, 500 வீதத்துக்கு போகும். அதே மாதிரி இலங்கையில டாலருடைய விலையும் கடுமையாக அதிகரிக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக இலங்கை டாலரை உள்ளே கொண்டு வராமல் விட்டு இப்படி கட்டுப்பாடு நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கலாது. இறக்குமதிகளையும் குறைக்க முடியாமல் இலங்கை தடுமாறுகின்றது. ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்படுகின்றன. எரிபொருள் இறக்குமதி செய்ய வேண்டிய கடை இருக்கு, உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இறக்குமதி கடுமையாக இருக்கின்றது. ஏற்றுமதி அதிகரிக்க முடியாத கட்டத்தில் இலங்கை இருக்கின்றது. ஏன்னா இலங்கை ஏற்றுமதி செய்கிற பொருட்கள்லாம் மலிவான பொருட்கள், ஆடைகளாக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம், எல்லாம் மலிவான பொருட்கள். அப்போ இலங்கையில வர்த்தக கட்டமைப்பு இலங்கைக்கு சாதகமாகவே இல்லை. அப்போ இலங்கை ரூபாய் மீதான அழுத்தம் இருக்கின்றது. கட்டுப்பாடுகளை நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கலாது. நிச்சயமாக இலங்கையில ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடையத்தான் போகுது. நான் சொல்ல மாட்டேன் 100 வீதம் 400 வீதம் எல்லாம் அதிகரித்து இந்தோனேஷியா, கொலம்பியா, அர்ஜென்டினா மாதிரி இலங்கை நாணயம் ஆகும் என்று. ஆனால் நிச்சயமாக அழுத்தம் இருக்கின்றது. இந்த வாகன தடைகள்லாம் நீக்கப்பட்டு வாகனங்கள் வரும்போது படிப்படியாக நீக்கப்படும் போது அப்போதும் இலங்கை ரூபாயின் பெறுமதி அழுத்தம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நிறைய வெளிநாட்டு செலாவணியை அந்நிய முதலீடுகள் மூலம் இலங்கை கொண்டு வருமாக இருந்தால் இலங்கை ரூபாய் மீதான கடுமையான அழுத்தம் குறைந்துவிடும். நீண்ட நாட்களாக இலங்கை ரூபாயானது ஒரு திண்ம நிலையிலே அசைந்து கொண்டிருக்கின்றது, பெரும் திரவ நிலையை அடையவில்லை. இதற்கான காரணம் மத்திய வங்கியினுடைய செயற்பாடு செயற்கையான முறையில் இந்த நாணயத்தை இப்படியான செயல்திறனுடையதாக மாற்றி வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலை தொடருமா அல்லது சர்வதேச நாணயங்களினுடைய வீழ்ச்சி என்பது இலங்கையில் உண்மையில் இயல்பாக இடம்பெறுகின்றதா? இந்த திண்ம நிலை திரவ நிலையில் இலங்கை நாணயத்தை மாற்றுவதில் மத்திய வங்கி முன்னோடியாக செயற்படுவதாக இருந்தால் இப்போது இந்த தொடர்ச்சியான திரவ நிலைக்கான காரணம் அல்லது காரணிகள் என்னவாக இருக்குது? மத்திய வங்கியின் கட்டுப்பாடுகள் நிச்சயமா இருக்குது. ஏன்னா மத்திய வங்கியின் ஆலோசனை பெற்றுதான் இப்பொழுது வாகனங்களுக்கான இறக்குமதியின் போது ஒரு பில்லியன் டாலரை வெளியே விடுவதற்குத்தான் அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஏராளமான டாலர் வெளியேறி செல்ல அவர்கள் அனுமதிக்கப் போவது இல்லை. ஆகவே அவர்கள் மிகவும் இறுக்கமாக கண்காணிக்கிறார்கள். ஆகவே அந்த வரிகள் கடுமையாக அதிகரிக்கப்பட போகின்றன. ஆகவே மத்திய வங்கியில நான் அதை செயற்கை இயற்கை என்று சொல்வதை விட மத்திய வங்கியில கட்டுப்பாடு மிக கடுமையா இருக்கின்றது என்பது உண்மை. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல பணம் ஏராளமாக அச்சிடப்பட்டது, ட்ரில்லியன் கணக்கில் அச்சிடப்பட்டது. மத்திய வங்கி அதை கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மத்திய வங்கி ஆளுநர் அழைத்து, உங்களுக்கு தெரியும், ஊடகத்துக்கு முன்னாலே பேசினதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்கள். ஏராளமான பணம் அச்சிடப்பட்டது. அதனால் என்ன ஏற்பட்டது? 76 வீதம் இலங்கை பணவீக்கம் அதிகரித்தது. 76 வீதம் இலங்கை வரலாறுல அப்படி வரல. ஜெயலலிதா காலத்தில் 24 வீதமாக தான் இருந்தது. அதுதான் இலங்கையில் உச்ச இருந்தது 78ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுகளில். அதுக்கு பிறகு திடீரென 76 வீதத்துக்கு போனது. இப்பொழுது குறைந்து விட்டது. ஏன்னா பண அச்சிடல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை அடிப்படையிலும் குறைந்து விட்டது. ஆகவே நீங்க கேட்கும் கேள்விக்கு என்னுடைய பதில், மத்திய வங்கி கட்டுப்பாடு கடுமையாக இருக்கின்றது, இறுக்கமான நிலைமை இருக்கின்றது. மத்திய வங்கி நிதியமைச்சர் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்துதான் அதை செயற்படுத்துகிறார்கள். அது ஒவ்வொரு விடயமும் மிகவும் கண்காணிப்புடன் நடைபெறுகின்றது. கடந்த காலங்கள் போல் இலங்கை ரூபாவினுடைய அதிகரிப்பானது அதிக அளவில் இடம்பெறாது என்று உங்களுடைய கருத்துக்கள் மூலம் எடுத்துக்கொள்ளலாமா? கடந்த காலங்களில் டாலரினுடைய பெறுமதியானது 400 வரையும் சென்றிருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலை இனி எப்போதும் இலங்கையில் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று பார்க்கலாம். அது எங்கட கையில இல்லை. சில விஷயங்கள் எங்கட கையில இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப உலகம் அமைதியை நோக்கி செல்லவில்லை. இப்ப அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகளை பார்க்கும்போது யுக்ரைன் யுத்தம் என்ன மாதிரி போக போகின்றது. உங்களுக்கு தெரியும், அவர் இஸ்ரேலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட மிக கனரக ஆயுதங்கள், அந்த பங்கர் பஸ்டர், மிக பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இன்றே அவர் அனுமதித்து விட்டார். சில வேளை அவர் ஈரான் மீது தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஈரான் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நிலைமை மோசமா இருக்கின்றது. ஆகவே மத்திய கிழக்கு மேற்காசியாவில் யுத்தம் இன்னும் தீவிரமடையுமா இருந்தால் எங்களுக்கு பெட்ரோலிய நெருக்கடி உருவாகும், எரிவாயு நெருக்கடி உருவாகும். ஆகவே அப்ப இலங்கை பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படும். அதே மாதிரி கோதுமை எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்ப யுக்ரைன் யுத்தத்திலிருந்து, ரஷ்யா யுத்தத்திலிருந்து கோதுமை விலை கடுமையாக அதிகரிச்சிருக்குது. ஆகவே சில விஷயங்கள் எங்கட கையில இல்லை. இந்த நாட்டில் இலங்கை மிக சிறிய பொருளாதாரம், 80 பில்லியன் டாலரை கொண்ட சிறிய பொருளாதாரம். வெளிநாட்டில் ஏற்படுற அதிர்ச்சிகள் உடனடியாக இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கும். அதே உள்நாட்டு அதிர்ச்சிகளும் பாதிக்கும். இதுதான் வரலாறு. ஆகவே நீங்க கேட்கிற கேள்வி, இலங்கை அரசாங்கம் என்னதான் செய்தாலும் உங்களுக்கு தெரியும், 90களில் ஏற்பட்ட வளைகுடா யுத்தத்தின் போது இலங்கை பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அது இலங்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆகவே உலகத்தில் ஏற்படுற நிகழ்வுகள் நிச்சயமாக இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்படி இல்லாவிட்டால், இதே மாதிரி நிலைமை போமா இருந்தால் ஒரு
சிறிய அசைவுடன் இலங்கை ரூபாய் தப்பித்துவிடும். ஆனால் மிகப்பெரிய அளவில் யுத்தம் ஏதாவது ஆரம்பிக்குமா இருந்தால் இலங்கை பொருளாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்படும். இலங்கை ரூபாயும் அடிவாங்கும். இலங்கை ரூபாவினுடைய அந்த தாக்கம் ஏற்படுகின்ற போது அது பெரும் தாக்கமாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது ஒரு நடுத்தரமான தாக்கத்துக்குள் மாட்டிக்கொள்ளும்? நிலைமையின் தீவிரத்தை பொறுத்து. என்றால் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இடம்பெற்றதால் பெரிய அளவுக்கு இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை. அந்தந்த காலத்தில் பாதிக்கப்பட்டு மீண்டெழுந்து விட்டது. ஆகவே இப்ப இன்று உருவாகி இருக்கிற உலக நிலைமை உடனே தீர்ந்து விடுமா, குறுகிய காலத்துக்குள்ள முடித்து விடுமா, அல்லது நீண்ட காலம் செல்ல போகின்றதா என்பதை பொறுத்துதான் உங்களோட கேள்விக்கான பதில் அமையும். ஆனால் இதே நிலைமை தொடருமா இருந்தால், சிறிய சிறிய அளவில் பிரச்சனை முடிவதாக இருந்தால் இலங்கை ரூபாய் பெரிய அளவுக்கு இலங்கை ரூபாயின் பெருமளவுக்கு வீழ்ச்சி அடையாது. ஆனால் எங்களுடைய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு இறக்குமதி எங்களுக்கு செய்யலாத கட்டத்துக்கு போய் அந்நிய செலாவணி எங்களுக்கு தர்ற துறைகள், உள்ளாட்சி பணத்துறை செயலிழந்து வெளிநாட்டிற்கு இலங்கையர்கள் பணம் அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டு, வெளிநாட்டு முதலீடு இலங்கைக்கு வராத நிலைமை ஏற்பட்டு, இலங்கையோடு சம்பந்தப்பட்ட பல நாடுகள் தங்களை யுத்தத்தில் இணைத்துக் கொள்ளும் போது என்றால் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். மற்றபடி நான் நினைக்கவில்லை மிகப்பெரிய அதிர்ச்சியை இலங்கை பொருளாதாரம் சந்திக்கும் என்று. ஏன்னா இலங்கை பொருளாதாரத்தில் பொறுத்தளவில் உணவுப் பொருட்கள் ஓரளவு எங்களுடைய விவசாயத்துறை ஓரளவு பலமாக இருக்குது. நாங்கள் ஏற்றுமதி செய்தாலும் எங்களோட பிரதான உணவு அரிசி இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுது. ஆகவே இலங்கையில மிகப்பெரிய பட்டினி வரும் என்று சொல்ல இயலாது. என்ற இலங்கையில விவசாயத்துறை ஓரளவுக்கு இலங்கைக்கு உணவு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் பொருளாதாரமும் பொருளாதார ரீதியாக அரசினுடைய முயற்சிகளின் தாமதத்துக்கான காரணிகளும் இன்றைய சூழ்நிலையில் சர்வதேச நெருக்கடிகளை இலங்கை எப்படியான வகையில் எதிர்கொள்ளப் போகின்றன, இலங்கையின் பூகோள அரசியல் கடந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சர்வதேசத்தின் நிலைப்பாடுகள் எப்படி அமையப் போகின்றன என்பது தொடர்பிலான பல்வேறுபட்ட முக்கிய கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.